ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபோட்டோ ஓட்டிட்டு அட்டஸ்ட் வாங்கிடுங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியிடம். ஸோ என்ன போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தர் கிளார்க்கு பணிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எழுத்தர் டு. ஸோ அந்த பதவியின் பேர் எழுதிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது எழுதிருங்க. பாலினம் ஆணா பெண்ணான்றது எழுதிருங்க. நிரந்தர முகவரி, 12 இலக்க ஆதார் எண் எழுதிருங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதம். விண்ணப்பதாரர்கள் 10/3/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். கல்வி தகுதி எழுதிருங்க. வெளித்துறை பணியிடத்திற்கான கல்வி தகுதி. இதர தகுதிகள் ஏதும் இருப்பேன் அது எழுதிட்டு அதற்கான நகல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இணைக்கணும். அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 10/3/2024 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று அசல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று நகல் சான்று ஒப்பத்துடன். குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம், பதிவு செய்யப்பட்டுள்ளதா, நிலுவையில் உள்ளதா, ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம். பொதுவானவை. இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள பிற திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம் எழுதணும். உறுதிமொழி காலத்தில் எழுதிட்டு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 4 இடம் எழுதிருங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுவிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஏட்டுக்குடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா எழுத்தர் டு ஒரு போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,300 48,800 தராங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தகுதி பெற்றிருக்கணும். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 9/4/2024. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி, திருக்குவளை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். அஞ்சல் எண் பார்த்தீங்கன்னா 610204. நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா 10/3/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தினை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றொப்பம் பெறப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் சான்றிடப்பட்ட நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றுகளின் அசல் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரை மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறையானது பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதிகள் மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அசல் உரையில்
பணியிட வரிசை எண் மற்றும் எந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், எட்டுக்குடி, திருக்கோவிலை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் 610204 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் ரூபாய் 30 மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசம் மற்ற ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 9/4/2024. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.